தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல. நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். இதற்குதான் இந்த தீர்மானம். நாம் பொருளாதாரத்தில் மகாராஷ்டிராக்கு அடுத்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் சட்டங்கள், பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அனைத்து சட்டங்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது? ஏன்னா நம்மளுடைய குரல், நம்மளுடைய அதிகாரம் மக்கள் தொகையின் அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு இன்றைக்கு வரைக்கும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு 3 வழி இருக்கு. முதலில் மக்கள் தொகையின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை உயர்த்த நினைத்தார்கள். பாரத பிரதம மந்திரியாக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அம்மையார் அதை தடுத்து நிப்பாட்டினாங்க. அதற்கப்புறம் பிஜேபி அவர் சகோதரர்கள் சொல்லுகிறேன், உங்களுடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களும் அதை தடுத்து நிப்பாட்டினார். அந்த ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கிறோம். இங்கு காங்கிரஸ் பிஜேபி என்பது அல்ல. இன்றைய தீர்மானம் காங்கிரஸ் பிஜேபி என்பது அல்ல. இந்த தீர்மானம் மாநில சுயாட்சியும் இந்திய ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவதற்கு. நாளைக்கு காங்கிரஸ் பிரதம மந்திரி ஆகலாம், பிஜேபி பிரதம மந்திரி ஆகலாம். பிஜேபி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு உங்களுடைய வழியிலிருந்தே சொல்லுகிறேன், நீங்கள் எந்திரித்து குரல் கொடுக்கிறீர்கள். 234 பேர் அவையில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள் குரல் கொடுக்கிறீர்கள். உங்களுடைய குரல் எங்கேயும் கேட்கவில்லை. உங்களுடைய வழி அது. இதே வழி நாளை தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது. பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடாது, தென்னிந்திய மாநிலத்துக்கு ஏற்படக்கூடாது. நீங்கள் பிஜேபி இருந்தாலும் ஒரு தமிழராக உணருங்கள். இந்த தீர்மானம் எதற்கு என்று அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்க வேண்டும். அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கரும் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்தியா என்கின்ற ஒரு நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்காகவும் சிந்தித்தார்கள். தேர்தல் காலங்களில் வெற்றி பெறுவதற்காக நாம் பல்வேறு அரசியல் களத்தில் நாம் சண்டையிடலாம். ஆனால் இந்த தீர்மானம் நீட்டை விட முக்கியமான ஒரு தீர்மானம். ஏனால் அந்த நீட்டை கொண்டு வரப்படுவதே பாராளுமன்றத்தில் அதிகப்படியான பெரும்பான்மை இருப்பதனால். யோசிச்சு பாருங்கள், நமக்கு 100 MP இருந்தா நீட் கொண்டு வரப்பட முடியுமா? ஜிஎஸ்டி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அப்ப தேமுதிகவுடைய சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், பிஜேபி இருக்கக்கூடிய சகோதரர் ஆகட்டும், பிஎம்கேவோட சகோதரர் ஆகட்டும், பாராளுமன்ற